முருக பக்தர்கள் மாநாட்டில் திமுக செய்யும் அரசியல். நீதிமன்றம் அடித்த எச்சரிக்கை மணி. பணிந்தது மதுரை காவல்துறை. மு.க. ஸ்டாலின் போட்ட தடையை உடைத்த நீதிபதி புகழேந்தி. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுக நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள், அதனால் ஜாதி மதம் இரண்டையும் பார்க்க மாட்டோம், இதற்கு அப்பாற்பட்டுதான் நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று மேடைகளில் தம்பட்டம் அடிப்பார்கள். ஆனால் மற்ற அனைத்து கட்சிகளையும் விட மத ரீதியாக சாதி ரீதியாக அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். அதோடு இந்துக்களை வஞ்சிப்பதில் இவர்களை விட மோசமானவர்கள் யாருமே இல்லை. அதன் காரணமாகவே ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறப் போகிறது என்றதும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று தீவிர திட்டம் தீட்டி வந்தார் மு.க. ஸ்டாலின். அதற்காக தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை வைத்து ஒவ்வொரு நாளும் தடை உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே வந்தார். குறிப்பாக இந்த மாநாடு காரணமாக 5 லட்சம் இந்துக்கள் ஒன்று சேர்வதை அவர் விரும்பவில்லை. இந்துக்கள் சாதி ரீதியாக பிரிந்தே கிடக்க வேண்டும். மத ரீதியாக அவர்கள் ஒன்றுபட்டு விட்டால் கிறிஸ்தவர்களைப் போன்று முஸ்லிம்களைப் போன்று இந்துக்களும் ஒன்றிணைந்து ஒரு மெகா சக்தியாக உருவெடுத்து விடுவார்கள். அதனால் மத ரீதியாக ஒரு நாளும் இந்துக்களை ஒன்று சேர விடவே கூடாது என்பதற்காகவே இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தார் மு.க. ஸ்டாலின். ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு தடை உத்தரவுகளை போட்டுக்கொண்டு வந்தால் ஒரு கட்டத்தில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள பக்தர்களே வரமாட்டார்கள் என்பதற்காக காவல்துறை மூலம் இந்த மாநாட்டில் மாதிரி அறுபடை வீடுகள் கட்டி அதில் பூஜைகள் மற்றும் கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாடுவதற்கு காவல்துறை தொடர்ந்து தடை விதித்து வந்தது. மேலும் மதுரை சுற்று வட்டாரங்களில் உள்ள முருக பக்தர்கள் இப்போதே இங்கு குவிய தொடங்கிவிட்டதால் இது நாளடைவில் இன்னும் அதிகரித்தது. 5 லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது 10 லட்சமாக கூட அதிகரிக்கலாம் என்பதால் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் காவல்துறை வைத்து இதற்கு அனுமதி கொடுக்காமல் இருந்து வந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தும் இந்து முன்னணி தமிழக அரசின் இந்த அடக்குமுறைக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, முருக பக்தர்கள் மாநாடு என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, அதனால் இதில் திமுக அரசியல் செய்யக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மத உணர்வுகளை அரசியலை கொண்டு யாரும் இழிவுபடுத்தவோ தடை போடவோ கூடாது. அதனால் காவல்துறையை கொண்டு முருக பக்தர்களுக்கு இடையூறு கொடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தை யாரும் அரசியலாக பார்க்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார். என்றாலும் திமுக மதுரையில் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்திவிடக் கூடாது என்று கையில் பேனர்களை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இப்படி தொடர்ந்து நடந்தால் இந்த எதிர்ப்புக்கு பணிந்து மாநாட்டையே ஒத்தி வைத்து விடுவார்கள் என்று ஒரு கணக்கு போட்டது திமுக. ஆனால் இவர்கள் தடுக்க இதற்கான வீரியம் அதிகரித்து கொண்டே வந்தது. அதன் காரணமாகவே இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலரும் நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து மனு தாக்கல் செய்து இதற்கான அனுமதியை தற்போது பெற்றுள்ளார்கள். என்றாலும் இதற்கு 52 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 52 நிபந்தனைகளில் 6 நிபந்தனைகளுக்கு மனுதாரர்கள் ஆட்சேபனை தெரிவித்துள்ளார்கள். அதோடு தமிழகம் தவிர வெளி மாநிலங்களிலிருந்து வரும் முருக பக்தர்களுக்கு பாஸ் வழங்க வேண்டும், தனித்தனி பார்க்கிங் வசதி கொடுக்க வேண்டும், மாநாட்டில் பங்கேற்கும் ஆண் பெண்களுக்கு மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் பரிசோதனை செய்ய வேண்டும், கழிப்பறை, ஆம்புலன்ஸ், குடிநீர் தொட்டி வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், சிசிடிவி கேமரா வசதிகள் அமைக்க வேண்டும், கர்ப்பிணிகள், பள்ளி மாணவ மாணவிகளை தவிர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கண்டிஷன்களும் இந்த 52 நிபந்தனைகளில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி 52 நிபந்தனைகளை காவல்துறை போட்ட நிலையில் இதுபோன்ற ஆளுங்கட்சியான திமுக ஒரு மாநாடு நடத்தினால் அதற்கு இந்த காவல்துறை நிபந்தனைகளை போடுவார்களா என்கிற கேள்விகளும் பொதுமக்கள் மத்தியிலிருந்து எழுந்திருக்கிறது. அதோடு திராவிட மாடல் என்கிற திருட்டு மாடலை முருகனின் ஆன்மீக மாடல் வீழ்த்திவிட்டது. தமிழ்நாட்டில் பிரிந்து கிடக்கும் இந்துக்கள் கடவுள் முருகனால் ஒன்றிணைய போகும் நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் மு.க. ஸ்டாலின் காவல்துறை மூலம் அடுத்தடுத்து போட்ட பல தடைகளையும் இப்போது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அடித்து உடைத்து முருக பக்தர் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். இது இந்து சமய வரலாற்றில் மட்டுமின்றி தமிழக அரசியல் வரலாற்றிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது என்று முருக பக்தர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இது போன்ற ஆன்மீக மாநாடு தமிழ்நாட்டில் நடந்தால் வட இந்தியா போலாகிவிடும். அது தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட்டால் பாஜக இன்னும் பெரிய அளவில் வளர தொடங்கிவிடும். அதிலும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்ட பலரும் வருவதால் இந்த நிகழ்ச்சி இன்னும் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு மக்களின் வாக்குகளை பாஜக பக்கம் இழுத்து விடுவார் என்று திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சியினர் தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே வருகிறார்கள்.
அதனால் தான் எப்பாடு பட்டேனும் இந்த முருக பக்தர் மாநாட்டை நடத்திவிடக் கூடாது என்று இத்தனை நாளும் தீவிரம் காட்டி வந்தார் மு.க.ஸ்டாலின். ஆனால் இந்து முன்னணி உயர்நீதிமன்றத்தை நாடியதால் தற்போது இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு திமுக அரசு விதித்திருந்த தடையானது நீக்கப்பட்டு வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதுகுறித்த தகவல் நேற்று வெளியானதை அடுத்து தமிழகம் முழுக்க உள்ள முருக பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த தடையை நீக்கிய மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மனதார நன்றி தெரிவித்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற போகும் அன்புமணி. பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் இடையே கடும் மோதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அன்புமணியின் தலைவர் பதவியை பொதுக்குழு கூட்டாமலேயே பறித்துக் கொண்டார் ராமதாஸ். ஆனால் அன்புமணியோ பொதுக்குழு கூட்டிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று சென்னை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினர் அன்புமணி. இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றுள்ளார்கள். ஆனால் முன்பு டாக்டர் ராமதாஸ் நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் 6 மாவட்ட செயலாளர் மட்டுமே பங்கேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அக்கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் அன்புமணி பக்கம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் சில நிர்வாகிகளில் பதவிகளை பறித்தது செல்லாது என்று அறிவித்துள்ள அன்புமணி, தனக்கு மட்டுமே நிர்வாகிகளை நீக்கவும் நியமிக்கவும் அதிகாரம் உண்டு. அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது தலைமையில்தான் தேர்தல் களத்தில் பணியாற்றுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நேற்று மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ், என்னுடைய மூச்சு காற்று இருக்கும் வரை நானே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருப்பேன், யாருக்கும் அந்த பதவியை விட்டுத்தரமாட்டேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அன்புமணி நடத்திய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்று அன்புமணியை தலைவராக கொண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதை டாக்டர் ராமதாஸுக்கே அனுப்பி வைத்துள்ளார்கள். இதன் மூலம் தொடர்ந்து நான் தான் தலைவர் என்று டாக்டர் ராமதாஸ் கூறி வந்தாலும் அவரை கட்சியிலிருந்தே முழுமையாக தூக்கிவிட்டு மொத்த கட்சியையும் அன்புமணிதான் கைப்பற்றி விடுவார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது கட்சியின் விதிகளின்படி பாமகவை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் அன்புமணி ஈடுபட்டிருப்பதாக அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்ட இஸ்ரேல். தற்போது பயங்கரவாத ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிடம் இஸ்ரேல் ஆதரவு கோரி வருகிறது. அதோடு இஸ்ரேல் நாடு உலக நாடுகள் அடங்கிய ஒரு வரைபடத்தையும் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அந்த வரைபடத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியை பாகிஸ்தானுடன் இருப்பது போன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த வரைபடத்தில் பெரும் சர்ச்சையும் விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவைச் சேர்ந்த சில தலைவர்கள், அது எப்படி இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானுடன் இருப்பது போன்று இஸ்ரேல் நாடு வரைபடம் வெளியிடலாம் என்று எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த விமர்சனங்களை தொடர்ந்து தற்போது இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் அது குறித்து ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தில், நாங்கள் வெளியிட்டது பிராந்தியங்களை குறிப்பிடுவதற்கான வரைபடம் மட்டுமே, இது உலக வரைபடம் என்று யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆனாலும் ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானுடன் இணைத்து அந்த வரைபடம் வெளியிட்டதற்கு வருந்துகிறோம். இந்த தவறினால் இந்தியா எங்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்காக இஸ்ரேல் நாடு இந்தியாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரான் நாடு உலகளாவிய அச்சுறுத்தல், அதன் காரணமாகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள்.